ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி வரை மேசத்திலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் மிதுன மலையில் வீட்டிருக்க போகிறார். புதன் பகவான், அதாவது இந்த புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பயிற்சியாகி மீண்டும் வக்ரமாகி மிதுனத்துக்கு போகிறார். எப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாருன்னா இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி. மீண்டும் வக்ர நிலையில் எப்போ மிதுனத்துக்கு வர்றாருன்னா ஆனி மாதம் 23ஆம் தேதி. சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது இருக்குது. இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா ஆனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இங்கே சிம்மத்துக்கு அமர இருக்கிறது. குரு பகவான் ஆனி மாதத்தில் எங்கே இருக்க போகிறார்? கடகத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ராகு பகவான் எங்கே? கும்பத்தில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க போகுது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலபலங்கள், என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் உகந்தது என்பதை பற்றி இந்த டீட்டெயிலை முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேச ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார். ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மேச ராசி என்பர்களுக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். ஒன்று, அந்த செவ்வாய்ங்கிறது அதிகாரம் படைத்த கிரகம். அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் கோபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் தான். டக்குன்னு கோபம் வரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கோபம், ஆக்ரோஷம் என்பது முன்னாடி காமிக்கும். டிசிஷன் மேக்கிங் பட்டன் எடுப்பீங்க. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக எடுக்கக்கூடிய முடிவுகள்ங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பக்கபலமாக இருக்க போகிறது. துணிச்சல் இருக்கும். விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்பு. போன மாதம் எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதை இப்போ எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய அந்த அமைப்புங்கிறது பரிபூரணமாக இருக்கிறது மேசராசி என்பர்கள். பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அலசி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவானை பார்க்கணும். அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். 2க்குரியவன் தனக்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல போயிருக்கு. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். குடும்பத்துக்கு தேவையான தனவரவு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது யாரோட சேர்ந்திருக்கு? குருவோட சேர்ந்திருக்கு, பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கு. தன பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த மேசராசி என்பர்கள். எப்படி சார் சொல்றீங்க? தனத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குருவோடு இணைந்து சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக தனபாக்கியம் உண்டா இல்லையா? உண்டு. அப்போ பொருளாதார மேம்பாடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான துறையாக தொழிலாக இருந்தாலும் வளர்ச்சி என்பது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதுவும் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது திக்பலம் பெறுகிறது. அப்போ திக்பலம்ங்கிறது ஆட்சி பலத்துக்கு வலிமையான ஒரு தன்மை. அப்போ என்ன இருக்க போகுது? குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகப் போகிறது. அப்போ குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் வலிமையாக இருக்கும்போது அறிவார்ந்த நுட்பமான செயல்களில் உங்கள் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் கண்டிப்பாக உண்டு. தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் என்பது நிச்சயமாக மேசத்துக்கு உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அங்கே சூரியன் வேறு இருக்கா.
தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் 3ஆம் இடத்துல உங்கள் முயற்சியில் இருக்கார். தன்னம்பிக்கையால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. உங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதை படிக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்தால் அதை படிக்கணும், அவ்வளோதான். அந்த எண்ணங்க உணர்வுகளை கொடுக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் 2 பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த குருவும் சுக்கிரன் தான். இந்த 2 பேரும் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. 4ஆம் இடம் வீட்டை சொல்லக்கூடிய இடம். அப்போ வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான சுகத்தை தரக்கூடிய அத்தனை பொருள்களும் வாங்கி மகிழ்வீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதம். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வீட்டை பற்றிய என்ன உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டை ஆல்டர் பண்ணணும், வீட்டை சேஞ்ச் பண்ணணும், வீட்டை எனக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைக்கணும், அல்லது பிடித்தமான ஒரு வீடு அமைக்கணும், கட்டணும் என்கின்ற எண்ணம் கூட உருவாகும். இல்லை, இப்போ இந்த மாதம் மேசராசி என்பர்கள் நான் ஒரு வீடு பார்க்கணும் சார், இந்த வீட்டை எப்படியாவது வாங்கிடணும், அந்த வீடு அப்படிங்கிறது என்னுடைய கனவாக இருக்கிறது, அந்த நினைத்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துரும். இந்த மாதம் நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது தெளிவாக காண்பிக்கிறது. அப்போ வீடு சம்பந்தப்பட்ட நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அங்கே குரு உட்கார்ந்துருக்கு. அப்போ பெரியவர்கள் துணை உண்டு, குருமார்களின் ஆசீர்வாதம் உண்டு. விற்பனை என்கின்ற தன்மை சிறப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்தமாக இருந்தாலும் இந்த மாதம் பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குங்கிற அந்த உணர்வையாவது கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஏன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக அந்த 4ஆம் இடமான வீட்டு நிலத்தை பார்க்கிறார். அப்போது சுக்கிரனும் செவ்வாயும் கனெக்டிவிட்டி கிடைக்கிறது. அங்கே லக்னாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு பாக்யாதிபதியான குரு பகவான் அங்கே அமர்ந்து கொண்டு தனத்தை கொடுக்கக்கூட சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இதெல்லாமே பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தின் அதிபதி யார் அப்படின்னா சூரியன். அவர் எங்கே இருக்கார்? தனக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் நல்லா இருக்காரா? கன்ஃபார்மாக நல்லதாக இருக்காருன்னு அர்த்தம். குரு, குழந்தைக்கு காரக கிரகம் யாரு? குரு. அந்த குரு உச்சமாக இருக்கிறது. அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் இந்த வருடம் அதாவது இந்த வருடத்தில் இந்த ஆனி மாதம் முக்கிய பங்காற்றும். அப்போ குழந்தைகளுடைய எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆனி மாதம். அப்போ குழந்தைகள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுவதில் இந்த ஆனி மாதம் முக்கிய பங்காற்றுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சில அந்த கசப்புணர்வுகளை எல்லாம் விளக்கிடணும், இது வேண்டாம். அதாவது உங்களுடைய சொந்த பந்த உறவுகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விரிசல்களை நீக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இந்த மாதம் உங்கள் ஆழ்மனதில் கண்டிப்பாக தோன்றும். 6ஆம் அதிபதி யாருன்னா புதன் தான். கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன். அதாவது எப்பெல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதன் தசை ஓடுகிறதோ, அல்லது புதன் புத்தி ஓடுகிறதோ, புதன் அந்தரம் ஓடுகிறதோ, ஹெல்த் சார்ந்த விஷயம், எதிர்ப்பு சார்ந்த விஷயம், கடனை, அதாவது ஒன்று கடனை கொடுக்கணும், அதாவது அந்த கடனை சுப கடனாக ஆக்கிக்கிங்க, இல்லை ஹெல்த் சார்ந்த விஷயம், இதில் ஏதாவது ஒன்று டச் பண்ணாமல் விடாது. அப்போ மேசராசி என்பவர்களுக்கு
இந்த புதன் அப்படிங்கிறது ஆகாதவன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று கடனை கொடுக்கும், இல்லைன்னா எதிர்ப்பு, நோய், வம்பு, வழக்கு, இதெல்லாம் இந்த புதன் டச் பண்ணாமல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை மேசராசி என்பர்கள். அப்போ புதன் யாருக்காக நடந்து கொண்டிருக்கிறதோ மேசராசி என்பர்கள் புதன் திசையோ புதன் புத்தியோ நடந்துட்டு இருக்குன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இது பற்றி டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் நடக்கும்? இதில் ஏதாவது ஒரு தடை இருக்கா? 7ஆம் அதிபதி குடும்பாதிபதி சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார், குருவோட பாக்யாதிபதியோடு சேர்ந்துருக்கு. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? கண்டிப்பாக இல்லை. திருமணம் நல்லபடியாக நடக்கும். நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் வேண்டாமே என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வையும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ சுப விஷயங்கள் நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகிறது. 9ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா 9ஆம் அதிபதியான குருவும் சூரியனுங்கிறது தகப்பனை. அப்போ அது ரெண்டுமே நல்லா இருக்கனால தகப்பன் வழியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் தகப்பன் தொழிலில் இருப்பீங்க, அல்லது தகப்பல் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் நல்லவைகள், ஏதோ ஒரு நல்லவைகள் அப்பா மூலயமா ஒன்று நடக்குதுங்கிறத கண்டிப்பாக உணர்வீர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் ரீதியாக அடுத்த கேள்வியே நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி, தொழில், வேலை, வியாபாரம் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம்? கண்டிப்பாக சேஞ்சஸ் உண்டு. போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஏன்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த இடத்தை பார்க்குறார். குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை வளர்க்கும். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை வளர்க்க போகுது, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்? சனி பகவான். அந்த சனி பகவானையும் குரு பார்க்குது. அப்போ மேசராசி என்பர்கள் யாரெல்லாம் வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வேலையில் இருக்கிறீங்களா? சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்திசாலித்தனம். ஒரு சிலருக்கு துறை ரீதியான சேஞ்சஸ், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி, அதாவது இதுவரைக்கும் இருந்தவர்கள் தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு வெளி ஸ்டேட் போகணும் அல்லது வெளிநாடு போகணும். ஸோ இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு 100% சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கீங்க அல்லது வேறு எதில் வேணால் இருங்க, எந்த தொழில்நுட்பம் இருங்க, ஒரு மாற்றம் என்கின்ற அமைப்பில் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூர் போகணும், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் கலந்துக்கணும், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்தை, 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை அந்த அதிபதியை பார்க்குறார். அங்கே தொழில்காரகன் இருக்கா. அப்போ தொழிலுக்காக வெளிநாடு, தொழில் ரீதியாக வெளிநாடு, அல்லது ஏற்கனவே இருக்கின்றவர்கள் அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், இப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா இல்லையா? வேலை தானா, இல்லை சொந்த தொழில் இருக்குதுன்னா எப்போ ஆரம்பிக்கலாம்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எதுக்குள்ளே நான் போக போகிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் புதனும் சுக்கிரன் நல்லா இருக்குன்னா நீங்கள் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷனுக்கு போகலாம். மெக்கானிக்கல் துறைக்கு போகணும்னா சனி நல்லா இருக்கும். அப்போ என்ன கொடுப்பினை இருக்குது? எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்குது? 2026 எப்போ சார் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்?
எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.